ஜெப வேலைக்கு ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைப்போம். ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பிரைசலோட்டமா. Praise the Lord upon. ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் வெக்கேஷனில் இலங்கையில் இருக்கிறார்கள். அநேகமாக இந்த மாதத்திலே திரும்ப வருவார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய அவர் அங்கு தங்கி இருக்கிற பொழுதும் கர்த்தருடைய கரம் அவருடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். God bless you, Apple. God bless you. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்க நன்றி சொல்லுறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அன்பின் தேவனே, நன்றி உள்ளத்தோடு உங்களோட பாதத்தில் ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. நன்றி சொல்ல எங்களுக்கு நாவ போதாது. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாக மேல் இருப்பதே உங்களோட கிருபை ஐயா. அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்கள் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி நன்றி. உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற மட்டுமில்லைங்கிற சிரசன் மயிர் எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிற அதிசயமான அற்புதமான தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான ஒரே தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இஷ்டவேலின் தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதியே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமான அதிசயங்களை எல்லாம் செய்யற ஆலோசனை கத்தரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மாத்திர் வாசம் செய்கிற தூய தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே, துதியில் பிரியப்படுற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சங்கமம் ஒலியாளியில் இணைந்திருந்து நாங்கள் உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க, எங்கள் நன்றி பலிகள் எடுக்க, எங்கள் விண்ணப்பங்களை ஒப்படைக்க, எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களின் பிள்ளைகள் என்ற அந்த உரிமையை தந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்காக நாங்க விட வேண்டிய பாட்டை, நாங்க தூக்க வேண்டிய சிலுவை நீங்க தூக்கி சுமந்து, நாங்க வேண்ட வேண்டிய அடியை நீங்க வேண்டி, நாங்க சிந்த வேண்டிய ரத்தத்தை நீங்க சிந்தி, அந்த பரிசுத்த ரத்தத்தால் உங்களங்கிற பாவங்களை கழுவி கூட பிள்ளைகள் இந்த உரிமையை தந்ததுக்காக, இந்த அழியாத உரிமையை, இந்த ஐஸ்வர்யமான உரிமையை, அளவற்ற உரிமையை பெறத்தக்கதாக செய்த எங்கள் தேவனே, உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் விசேஷமாக முதலங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் எங்களோடு கடைசி மட்டும் கூட இருப்பேன் என்று வாக்கு தந்த பரிசுத்த ஆவியானவரை இடகட்டுங்க ராஜா. வேதனை தரக்கூடிய காரியங்கள் என்னமங்கள் இருந்தால் எங்களை உணர்த்தி, ஒவ்வொரு நிமிஷம் உணர்த்தி உங்களோட பரிசுத்த பாதை நடத்த வேண்டும் என்று இந்த சூழ்ந்த உலகம் எங்களில் உங்களோட ஒளியை கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்க வழிநடத்த வேண்டும் என்று உங்களோட பாதத்தில் எங்களை தாழ்த்தி உங்களோட நாமத்தை உயர்த்தி ஒப்படைக்கிறோம் ராஜா. பொறுப்படுத்தி நடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம். திக்கிட்டவர்களுக்கும் தனித்தவர்களுக்கும் துணையான தேவனே, உங்களை துதிக்கிறோம். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜா எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அல்லவா. அப்படிப்பட்ட அருமையான தேவனே, கூட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவே, இங்கதான் ஞான கண்மலி ஐயா, உங்களோட பரலோக ஞானத்தை கொடுத்து இந்த சங்கம மொழியிலே ஆண்டவரே இத்தனை வருஷ காலமாக நடத்தத்தக்கதாக நீங்க சகோதரனுக்கும் மனைவிக்கும் கொடுத்த அந்த அழைப்புக்காக, அந்த உண்மைக்காக, தாழ்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். சிவநிலம் இல்லாமல் நாங்கள் அறிந்த அன்புள்ள ஆண்டவரே, உயிருள்ள தேவனை இந்த உலகம் அன்பானவர்கள் அறிந்தவர்களாக அறியாதவர்கள் அறிய வேணும் என்ற பாரத்தை வேண்டும் எனதில் போட்டு இத்தனை வருஷ காலமாக இந்த சங்கம முறையிலேயே
நீங்க சங்கமம் என்ற பேரையே ஆண்டவரை கொடுத்து நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்ன நோக்கத்துக்காக சகோதரனை பிரபஞ்சத்திலிருந்து தெரிந்தெடுத்தீங்களோ ராஜா, அந்த நோக்கத்தை அவருடைய ஒளி மகனாக வைத்து நீங்க வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவரை மனைவியும் அவருடைய பிள்ளைகளையும் சந்ததியையும் நீங்க ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நன்றி. சந்ததியை கண்டுகொள்ள செய்தது உங்களுக்கு நன்றி. இந்த சந்தானங்களை நீங்க பொறுப்படுத்தவர்களும் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக இன்னும் உங்களுக்கு என்ன உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறதுக்காக உத்தரவோட்டு நீங்க காத்து வழிநடத்துறதுக்காக நன்றி. இன்னும் உங்களுக்கு என்று இங்கு படிக்கும் பாடசாலையிலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ ஐக்கியப்படுமையிலேயோ உங்களை அன்பை என்னென்ன விதமாக பகிர்ந்து கொள்ள வேணுமோ பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர்களையும் உங்களால் பாவிக்க முடியும். பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அன்பின் தேவனை விசேஷமாக சவனுக்கு மனைவிக்கும் கொடுத்த தாழ்மைக்காக நன்றி சொல்கிறோம், உண்மைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த சங்கமம் ஒளியலில் உலகத்தில் இருந்து தொடர்புகளோடு ஒருவரோடும் ஆண்டவர் அன்பாக கருத்து அவர்கள் உங்களோட அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை நீங்க நாளாந்த மறுபடுத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அயலார் மத்தியிலும் சபை மத்தியிலும் இனசனத்தார் மத்தியிலும் நீங்க சாட்சியாக எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் பேசாதபடி செய்யாதபடி சிந்தியாதபடி கூடி பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி வழிநடத்தி காத்து கொண்டு வரதவரே உங்களை துதிக்கிறோம். அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ராஜா, பிள்ளைகள் வாசம் பண்ணும் கூடாரம், அந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம் ஒவ்வொன்றையும் அவர்களோடும் வாகனம் இந்த சங்கம் மளிகை நடத்தும் அந்த ஸ்டூடியோ எல்லாவற்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. சங்கார தூதன் அணுகாதபடி ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க. மட்டும் காத்து மாணவியரே இனிமேலும் காக்க வல்லவரே. உங்களுக்கு என்னென்னத்தை செய்ய உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கும் உங்களோட நாமம் மாமப்படுவதற்கும் என்னென்ன செய்ய வேணும் நீங்க விரும்புறீங்களோ எங்கைக்கப்பட்டாலும் சபையிலும் சமுதாயத்திலும் ஆண்டவரே உங்களை அவர்களை கண்டுகொள்ளத்தக்கதாக இன்னும் உங்களோட பரிசுத்தாவியானவரே உங்களோட வரங்கள் கனிகளால் நிறைத்து ஆசீர்வதிங்க ராஜா. எல்களை பெரிதாக்குறது நீங்களப்பா, அதுக்காக நன்றி. உங்களோட வருகை சமீபம் ஐயா. உங்களோட வருகையில் ஒவ்வொருவரும் விடுபடத்தக்கதாக இந்த சங்கம மொழியில் இணைந்து உங்களோட அன்பை ருசிக்கத்தக்கதாக உங்களுக்கு சாட்சி பெறத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே வழிநடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். இதுவரை நேரம் இந்த சங்கம மொழியிலே தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்த பிள்ளைகளுக்கு கூடாக நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக ஒப்பற்ற எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம். எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதுக்காக நன்றி சொல்லுவோம். செய்தியை கொடுத்த ஆண்டவரே உங்களோட ஊழியக்காரனுக்காக விஷயம் பண்ணும் ஊழியக்காரனுக்காக நன்றி சொல்லுவோம். அவரு கூட நீங்க பேசுறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அவர் சுயத்தில் எதையும் பேசி விடாதபடி பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவரை விலகட்டி அவரு கூட நீங்க கொடுக்கிற வெளிப்பாடு ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்றோம். அதை கேட்ட பிள்ளைகள் என்னும் உங்களுக்கு ஆண்டவங்களை திறந்து இந்த சாட்சியா இருக்கத்தக்கதாக நீங்க செய்ய முடியும். அவரை அவருடைய சபையை அவருடைய குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. என்னும் பாடலு கூடாகவோ துதி கூடாகவோ எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட வார்த்தை கூடாக நேரம் நடத்துறீங்களே, வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்றோம். எத்தனையோ பேருடைய கையில் வார்த்தைகள் இல்லை ஐயா, வார்த்தைகளை வாசிக்க முடியாத குறைகளில் இருக்கிறார்கள் ஐயா. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதலாக கொடுக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளுடைய காதலுக்கு தீபமாகும், பாதைக்கு வெளிச்சமாக உங்கள் ஒருவரால் தான் ஐயா ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள முடியும், வழிநடத்த முடியும். வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். பலிய அல்ல
கீழ்ப்படுதல விரும்புறது நீங்கள் அதை உணர்ந்து ஒவ்வொருவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து நடக்கத்தக்கதாக வார்த்தைகளா பிரட்டாதபடி நடக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி வழிநடத்த வல்லவரே உங்களை துதித்து கொண்டே இருக்கிறோம் ராஜா. என் தேவனே, அந்த சங்கம ஒளியலையில் இணைந்திருந்து எத்தனையோ காலமாக ஆண்டவர் உங்களை மாமப்படுத்தின தாயாகிய ஆண்டவர் அம்மாவுக்காக உங்களை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அவருடைய வாழ்க்கைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தவர்கள் உங்களை நேசிக்கத்தக்கதாக நீங்க செய்த தெரிந்தெடுத்ததுக்காக முத்திர போட்டு வைத்திருக்காக்குறதுக்காக நன்றி ராஜா. என்ன நோக்கத்துக்காக இளைஞர் கூட்டி கொண்டு போனீங்களோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை எங்கெங்க அர்ப்பிக்கப்பட்டாலும் அதை வெளிப்படுத்தத்தக்கதாக அவரை நீங்க பாவித்து சோபத்திரத்தோடு திரும்பவும் கொண்டு சேர்ப்பீங்கள், குடும்பத்தோடு கொண்டு சேர்ப்பீங்கள். அதுக்காக நன்றி. அவருடைய சந்ததியை நீங்க தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறதுக்காக நன்றி. என்னும் சந்ததியையும் போறப்படுத்த ராஜா. வலுவாப்பி போய்விடாதபடி சந்ததியாக உங்களால் ஆபிரகாம் சந்ததி எப்படி ஆசீர்வச்சு அதே போல் இந்த சந்ததியை ஆசீர்வதித்து உங்களுக்கென்று தூண்களாக எழுமினிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, போக்கையும் வெறத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவரே, தூரத்துக்கும் சமயத்துக்கும் ஒரே தேவனாயிருந்தேன். உங்க சுபத்திரமாக நீங்க உங்களுடைய சித்தத்தை எல்லாம் அவனுடைய நேரங்களில் நிறைவேற்றி சுபத்திரமாக கூட்டுக்கொண்டு சேர்ப்பீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம், நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு என்னிடத்தில் ஒப்படைப்பீங்கள் என்று நீங்க சொன்ன வாக்கின்படி ராஜா. நாங்கள் பிரயாணத்துக்காக சுகமான பாதுகாப்பான பிரயாணத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன இப்படி ஆண்டவரே, யாரும் கூட பிள்ளைகள் அந்த தேசத்துக்கு போயிருக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு சாட்சியாக போயிருக்கிறார்களோ, இனசனத்தை பார்க்க வேணும் என்று போயிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வேண்டிய பாதுகாப்போடு கூட்டிக்கிட்டு வந்து உங்களால் சேர்க்க முடியும் ஆண்டவரே. அந்த தேசத்தில் அந்த இலங்கை தீவில் ஆண்டவரை பிறந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சந்ததியாக உலகம் முழுதுமே இருக்கிறார்கள் ஐயா. அவர்கள் திரும்பப்படி எங்களுக்கு போர் கிடைத்து என்று நன்றி உள்ளவர்களாயிருந்து அவங்க போய் ஐக்கியப்படும் பொழுதும் சாட்சியாயிருந்து எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாததையும் செய்து விடாதபடி எல்லாரையும் சுகத்திரமாக திரும்ப அவளை இருப்பிடங்களுக்கு கொண்டு சேர்ப்பீங்கள். அதுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேணும். உங்களுடைய அன்பை, உங்களை ஜீவனுள்ள தேவனை வெளிப்படுத்த வேணும். ஜீவனுள்ள தேவனை என்னும் அறியாத பிரபஞ்சத்தில் இருக்கும் மக்கள் அறிய வேணும் என்று வாஞ்சியோடு போயிருக்கும் அந்த பிள்ளைகளை நீங்க புறப்படுத்து கோலாலையும் தடியாலையும் அவர்களை வழிநடத்தி அவர்களை கூட்டிக் கொண்டு போன நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி அவர்கள் மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு ஐக்கியங்களையும் வழிகளையும் திறந்து ஆத்மாக்களையும் ஆண்டவரே கண்டறியத்தக்கதாக உங்களை கண்டறியத்தக்கதாக ஆத்மாக்களும் உங்களை கண்டறியத்தக்கதாக அவர்களை கருவிகளாக பாவித்து திரும்பவும் கொண்டு சேர்ப்பீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தேவனே, விசேஷமாக அந்த நாங்க பிறந்து வளர்ந்த அந்த தேசத்துக்காக உங்களிடம் வருகிறோம் ஐயா. அந்த தேசத்தில் நீங்கள் போராட்டத்தை உண்டு பண்ணின நோக்கத்தை நாங்க நினைக்கும் போது அந்த நேரம் போடும் ஓடி ஓடி ஆண்டவர் உலகம் முழுதுமே சிதறக்கப்பட்டிருங்களே. எத்தனையோ உரிமைகளை விட்டுட்டு ஓடி வந்தோமே, உடைமைகளை விட்டுட்டு ஓடி வந்தோமே ஐயா. அந்த நோக்கத்தை எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் விடாவரப்போடு வந்தோம். ஆனால் அன்பின் தேவனே, அது கூடாக அந்த தேசத்துக்கு உதவியா இருக்கத்தக்கதாக அந்த தேசத்தை ஆண்டவரே தூக்கி எடுக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை அறியாமல் ராஜா விற்கிற தோப்புகளை வைத்து ஆதரித்தவர்களையும் அதுக்கு சடங்காசரம் செய்தவர்களையும் இப்பிரபஞ்சத்தில் இருந்து எத்தனை கோடி ஆத்மாவை ஐயா தொட்டீங்களே.
உங்களோட பிள்ளைகள் ஆக்கினீங்களே, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள செய்தீங்களே, அந்த அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம். அது கூடத்தான ஐயா இன்றைக்கும் எத்தனை ஆத்துமாக்கள் உங்களோட அபிஷேகம் இந்த தேசத்தில் வந்து உங்களை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு படித்து பட்டம் பெற்று நாங்கள் ஊழியம் செய்ய வேணும் என்று வாஞ்சோடு செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு கூடாக அங்கு ஆண்டவரே அந்த பாச வின்சன் சாயனா கூடாக நடத்தப்படும் அந்த வொகேஷனல் ட்ரைனிங் ஸ்கூலுக்காக நன்றி சொல்கிறோம். அதை அவற்றை 2 பிள்ளைகளும் போய் மாறி நின்று அதை நடத்தத்தக்கதாக அந்த மட்டக்களப்பில் நடத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு, வல்லமை, ஞானம், அறிவு ஒன்றுக்காக நன்றி சொல்கிறோம். அதே போல எப்படி நீங்கள் ஆண்டவரே டேவிட் லோகநாதனை நீங்க தொட்டீங்களோ பிற வச்சிருந்து அவரை அபிஷேகம் பண்ணி உங்களோட ஊழியக்காரன் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த தேசத்தில் ஆண்டவர் எங்கிற கண்கள் காணத்தக்கதாக உங்களோட தொட்டீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. இன்னும் அன்பின் அவரும் அங்கித்தின பாடசாலைகளை தொடங்கி அதை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இப்படி எத்தனையோ விதமாக உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு உங்களை அன்பை யோசித்த பிள்ளைகள் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கணும், அதுக்கு உதவியா இருக்கணும். அங்கிருக்க ஆத்மாக்கள் உங்களை அறிய வேணும் என்று எவ்வளோ காரியங்களை செய்கிறார்கள். அதுக்காக நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனை விசேஷமாக அந்த மனதிற்கும் ஸ்தாபனம் என்று ஆண்டு சபைகளுக்கு கூடாக நடத்தப்படும் அந்த அந்த ஸ்தாபனத்துக்காக முன்னே வருகிறோம். அந்த அந்த ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் அற்புதமாக நீங்க தொட்டீங்களே ராஜா. ஆண்டு இந்த ஜெர்மனில இருக்கும் அந்த ஊழியக்காரன் நீங்க தொட்டீங்களே, அதுக்காக நன்றி. அந்த ஸ்தாபனத்தை நடத்தத்தக்க வல்லமை எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக 27 வருஷ காலமாக அதை அந்த நடத்தத்தக்கதாக ஆண்டு எத்தனையோ அநாதைகள், எத்தனையோ விதவைகள், எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் போய் ஆறுதல் பெறத்தக்கதாக ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்ததை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா. அதுக்கு போய் உங்களை துதித்து பாடி உங்களை மாமப்படுத்தும் வாழ சந்ததியை நீங்க பொறுப்படுத்து வலுதப்பி போய்விடாதபடி காத்து வருங்காலத்தில் அவர்களை உங்களோட அழைப்பை கொடுத்து உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களால் அபிஷேகம் பண்ண முடியும். அபிஷேகம் பண்ண வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நன்றி சொல்கிறோம். அந்த மிஸ்ஸஸ் ராஜேந்திரா நடத்தும் ஊழியத்துக்காக நன்றி. 3 பாஷையிலும் ஐயா அவ அந்த ஆராதனைகளை நடத்தத்தக்கதாக நீங்கள் அவருக்கு கொடுக்கிற பரலோக ஞானம் சோபல தைரியத்துக்காக நன்றி சொல்கிறோம். ஆராதனைகளை நடத்துவதில் சான காரியம் இல்லையா. ஆண்டவரே பாஷைகள் வித்தியாசமாக இருக்கும் பொழுதும் அதை ஆண்டவரையும் கூட பார்வையில் அவர் சந்தோஷமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக அவர் கூடாக நீங்க அவர்களை வல்லமையாக நடத்துறீங்களே. அது மட்டுமல்ல இயேசுவே, உங்களோட பிரதானமான குணம் தாழ்மையும் உண்மையின் ராஜா, அதை அவர் கைப்பிடித்து நடத்தத்தக்கதாக விசேஷமாக உங்களுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய கால்களையும் கழுவி அவர்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவரை ஒரு ஆயுதமாக பாவித்து ஆசீர்வதித்துக் கொண்டு கிருபைக்காக நன்றி. இன்னும் நல்ல சோகலத்தை கொடுத்து அந்த தேசத்தில் ஐயா ஆத்மாக்கள் இன்னும் உங்களை அறிந்து கொள்ள மனம் திரும்பி வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்து கொண்டு வாரதுனே என்கிற தேசத்துக்காக உங்கள்கிட்ட வருகிறோம். அந்த தேசத்தில் எழுப்புதலை முன்மாறிய ஊட்டி ராஜா எழுப்புதலை நீங்க உண்டு பண்ணி உங்களால் நடத்த முடியும். அதுக்காக உங்களுக்கு எல்லா உலக அதிகாரிகளுக்காக உங்களிடம் வருகிறோம் ராஜா. விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டு பாதுகாத்து அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக அவருக்கு வேண்டிய ஞானத்தையும் கொடுத்து கூட கோலையும் தடியும் கொடுத்து வல்லெடுத்து ராஜா. இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக வருகிறோம். அவருக்கு நல்ல சுகலத்தை கொடுத்து ராஜா எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத இதையும் செய்து விடாதபடி பரலோக ஞானத்தால் நிறைத்து நீங்க திரும்பி ராஜராஜனாக வரப்போ அந்த தேசத்தை ஆண்டு கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அந்த யூத மக்களுக்கு நீங்க உலகத்திலே யூத மக்களுக்கு கொடுத்த ஞானம், தெரிந்தெடுத்த மக்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி சொல்லுவோம்.
ஐஸ்வர்யத்துக்காக நன்றி. அந்த ஞானத்துக்கூடாக உங்களோட பொக்கிஷங்களை அவர்கள் இன்னும் எடுத்துள்ளாக முழுதும் ஆண்டவர் செய்து அதை அறிவிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களோடு பரிசுத்தாவியானவரே கூட இருந்து வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னும் அவர்களான என் தலையை முட்டிக்கொண்டு என்னும் இருக்கும் அந்த யூத மக்களையும் தொட்டு 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 என்ன தினமும் இயேசுவை உங்களை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர அற்புதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. எந்த நேரத்தில் அன்பின் தேவனே அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக நன்றி. அந்த டொனால்ட் ட்ரம்பை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அவர் உங்களோட வார்த்தையை கையில் ஏந்தி கொண்டுதான் அந்த பதவியை எடுத்தவர் ஐயா. அந்த வார்த்தை அவருக்கு அவரோடு கூட இருந்து அந்த வார்த்தையின்படி அவர் அந்த தேசத்தை நடத்தத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் தான் பெறல்வோ ஞானத்தினால் அவர் நடத்து வழிநடத்த வேணும் என்னும் ஆதரவாக ஆண்டவரே அந்த தேசம் திரும்பவும் செழிப்புள்ள தேசமாக தரத்தக்கதாக எப்படி ஆண்டவரை கடந்த காலத்தில் எத்தனை என்ன ஆண்டவரை ஊழியக்காரர் எழுப்பி ராஜா சந்ததியாக ஊழியம் செய்யும் பிள்ளைகளை ஆண்டவரை உங்களோட பரலோக ஞானத்தினால் பரிசுத்தாவியான நிரப்பி வழிநடத்துங்கோ. அவரை ஆண்டவரே எல்லா தேசங்களோடும் சமாதானமாக இருக்கத்தக்கதாக நல்ல சமாதானத்தின் ஆவியை கொடுத்து அவரை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். இந்த கனடா தேசத்துக்காக உங்களிடம் வருகிறோம். உலக மக்கள் முழு பேரும் வந்து இந்த கனடா தேசத்தில் ராஜா சரடைக்கத்தக்கதாக நீங்க கொடுத்த வசதிக்காக ஆண்டவர் வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். தங்களுடைய சுயேட்சையின்படியும் தங்களுடைய சுய விருப்பத்தின்படியும் விக்கிர தோப்புகளை மெய்யாக ஆண்டவரே பாடலாகவும் எழுப்பத்தக்கதாக இந்த தேசம் இடம் கொடுத்திருக்கிறதையா. உங்களோட ஆண்டவர வார்த்தைக்கு தேசம் உங்களோட வார்த்தையோ தொடக்கத்தில் பெரமண்டல சுபத்தை சொல்லித்தான் ஐயா பாடசாலைகளை தொடங்கினார்கள், காரியாலயங்களை தொடங்கினார்கள். இப்பொழுது எத்தனையோ விதமான காரியங்களுக்கு இடம்பட்டு மல்டி கல்ச்சரத்துக்கு தான் இடம் கொடுக்கிறார்கள் ஐயா. இதுக்கெல்லாம் ஆண்டவரே அந்த சாத்தானிட வழிக்கு அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட பிள்ளைகள் எழுந்து நின்று ராஜா எப்பொழுதும் சாட்சியா இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இப்படி பார்லிமெண்டில் ஐயா உங்களோட பெரமண்டல சுகத்தை சொல்லி தொடங்கினார்களோ அங்கிற காதுகளுக்கு இருக்கத்தக்கதாக கண்ணால் பார்க்கத்தக்கதாக செய்தீங்கள். இப்பொழுது என்ன மாதிரி செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஐயா. ஆண்டவரை திரும்பவும் ஆண்டவரை அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்து நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக இந்த வார்த்தை நீங்க கற்றுக் கொடுத்த ஜெபம் எல்லாவற்றையும் சமாதானத்தோடு நடத்தும், விடுதலை கொடுத்து நடத்தும் என்ற உணர்வோடு அவர்கள் அதை செய்யத்தக்கதாக இந்த தலைவர்களுக்கும் அந்த மந்திரிமார்களுக்கும் நீங்கள் உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அந்த பார்லிமெண்ட் அவர்கள் ஐயா உங்களோட வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை ஆண்டு கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் வார்த்தையாகிய இயேசுவே உங்களால் செய்ய முடியும். செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அன்பின் நாட்களில் பாடசாலை தொடங்கி பாடசாலைக்கு போகும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரோடும் கூட இருங்க ராஜா. ஆண்டு வலதப்பி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. எங்களுக்கு இப்படி படிக்க வாய்ப்பு கிடைத்ததே என்றவர்கள் உணர்ந்து நடக்கத்தக்கதாக ஆண்டவரே வாழ்வ பிள்ளைகளை புறப்படுத்து ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடாதபடி, எந்த பிரியமில்லாத பழக்கங்களுக்கும் அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. வருங்கால சந்ததியை பொறுப்படுங்கோ. இந்த வாலிப சந்ததி கூடாக நீங்கள் என்னென்ன செய்ய வேணும் என்று, என்னென்ன விதமாக உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேணும் என்று நீங்க விரும்புகிறீங்களோ, யாருக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்து அபிஷேகம் கொடுக்க வேணும் என்று விரும்புறீங்களோ அன்பின் தேவனே தொட்டு மருவப்படுத்தி உங்களோட பிள்ளைகளாக மருவப்படுத்தி உங்களால் நடத்த முடியும், நடத்த வல்லவர். அதுக்காக போல துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வாலிப சந்ததியை வலுதப்பி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. நல்ல விலத்திருந்து நல்ல வழியில் நடக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. எங்களுக்கு இப்ப இப்படி படிக்க பாடசாலைகள் கிடைத்தது, வசதி கிடைத்தது என்று ஒவ்வொரு பிள்ளைகளின் நன்றி உள்ளவர்களாக, விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் மத்தியில் சாட்சியா இருக்கத்தக்கதாக
கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை ஆண்டவர் நாங்கள் இந்த தேசத்தில் சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்க கொடுத்த சுதந்திரத்துக்காக நன்றி. அந்த சுதந்திரத்தை போட்டு அடித்து விடாதபடி நடக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ராஜா. இந்த தேசத்தில் ஆண்டவரே கிடைக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக வைத்திய வசதி இலகுவான ஓரளவான வைத்திய வசதிக்காக, வயதுவனர்களுக்கு இருக்கத்தக்க வசதிக்காக, இன்னும் ஆண்டு பிள்ளைகள் ஓரளவு மட்டுக்கும் படிக்கத்தக்க வசதிக்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த உரிமைகளை பெறும் நாங்கள் பிள்ளைகளும் ஆண்டு வயது போனவர்களோ பிள்ளைகளோ ஒவ்வொரு பேரும் வாலிப பிள்ளைகளும் நன்றி உள்ளவர்களாக இருந்த இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆண்டவரை நடக்க முடியும். ஆண்டவரே, இந்த பாஷையில் ஆண்டவரை உங்களை ஆராதித்தாலும் ஒவ்வொரு சபைகளுக்கும் நீங்க தான் ஐயா தலைவர், நீங்க தான் தலைவர் என்று அவர்கள் நினைத்து தங்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு சபை தலைவர்களையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஐயா பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துவோம். உங்களோட வார்த்தையை அவர்கள் பிரட்டி போடாதபடி உங்களோட வார்த்தையை உண்மையோடும் தாழ்மையோடும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எந்த பாஷையில் ஊழியம் செய்தாலும் இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி வழிநடத்த உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தமிழ் பாஷை, எங்கட சொந்த பாஷையில் ஊழியம் செய்யும் ஊழியக்காரருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற ஐக்கியத்துக்காக நன்றி ராஜா, நன்றி. ஒருவர் தூக்கி எடுக்கிற ஊழியக்காரராக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரையும் இடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும் ராஜா. உங்களோட ஊழியத்தை செய்வது இலவசமாக செய்ய வேணும் என்று எண்ணத்தோடு ஐயா பணத்தையோ பண்டத்தையோ வசூலிக்க வேணும், செல்வத்தை அதுக்கு பொண்ணுக்கும் வலிக்கும் இடம் கொடுக்க வேணும் என்று இன்னைக்கு இலவசமாக பெற்ற ரட்சிப்பை இலவசமாக அவர்கள் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் எங்களுக்காக பாடுபட்டு எங்களுக்காக சிலுவை தூக்கி எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக உயிரோடு இருக்கிறீங்களே என்ற அந்த உண்மையை வெளிப்படுத்தினவராக என்னும் திரும்பவும் ராஜராஜனாக நீங்கள் வருவீங்களே என்று அந்த உண்மையை வெளிப்படுத்தத்தக்க கிருபை செய்யுங்க ராஜா. உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வரும், உங்களோட சித்தம் ஒன்றுதான் அப்பா இந்த பூமியில் நடைபெற வேணும். உங்களோட பிள்ளைகளுடைய சபைகளிலும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தை நிறைவேற்றி உங்களோட ராஜ்யத்தை நோக்கி நடக்கிறவர்களாக வழியும் சத்தியமும் ஜீவனாகிய தேவனே நீங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்கு வழியாக இருக்கிறதுக்காக ஆண்டவரே எங்களுக்கு வழியாக இருந்து எங்களை ஞான கண்வழியாக இருந்து நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மீதியான இந்த சங்கம மொழியப்பா பொருட்படுத்து ஆர் வந்து என்னென்ன விதமாக உங்களை மாமப்படுத்த வேணும் என்று நீங்க சித்தம் கொண்டு அழைப்பை கொடுத்தீங்களோ, பாடலு கூடாகவோ செய்தி கூடாகவோ துதி கூடாகவோ ஒரு வார்த்தை கூடாகவோ எப்படி இதை உங்களோட நாமம் மாமப்படுத்ததாக உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும் என்ற நோக்கத்தோடு நீங்க நடத்த சித்தம் கொண்டீங்களோ ராஜா. அழைத்தவர்கள் உண்மையோடும் தாழ்மையோடும் ஆண்டவரே அதை செய்யத்தக்கதாக நேரத்துக்கு வந்து செய்யத்தக்க ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தட்டி தட்டி உற்சாகத்தை கொடுத்து பரிசுத்தாவியானவரே நீங்கள் நடத்தி முடிப்பீங்க, வெள்ளமையா செய்து முடிப்பீங்க. உங்களோட நாமம் மகிமைப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக நீங்க செய்து முடிக்க வல்லவர். அதுக்காக உங்கள் ஒற்றுவருக்கே நாங்க நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமீன், ஆமீன். நீங்கள் ஜபித்து ஆசீர்வாதத்தை உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராகமா. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். நாளை எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறதோ அதனுடையால் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமீன். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்தன் அம்மா அவர்கள் இணைந்து ஜெபங்கள் கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் குடும்பத்தாருடனும் கூட இருந்து சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.